ஹலோ ஆல், வெல்கம் டு த வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை எப்படி வந்துட்டு சால்வ் பண்ணுறது. ஸோ எப்படி வந்துட்டு அது அந்த எக்ஸாம்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாம்ஸ்ன்னு வரும்போது எப்படி அதை வந்து கிராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்து கண்டென்ட் அப்படின்னு தேடும்போது எனக்கு கிடைச்ச டிப்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். இன்னொன்று நான் வந்து இதில் ஒரு சில டிப்ஸ் வந்து நானே வந்து எக்ஸாமில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வேலிடான ஒரு வேல்யூபிள் டிப்ஸ் தான். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, இது வந்து காமனாக எல்லாருமே சொல்கிறது, ஃபர்ஸ்ட் வந்து எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஆன்சர் பண்ணிடுங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை வந்து ஆன்சர் பண்ணிடுங்க. அதுதான் வந்து டைம் நீங்கள் வந்து கீப் அப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் தெரியாத கொஷினில் ஃபர்ஸ்டே ஒரு 20 minutes 30 minutes செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது தெரிஞ்சது கூட ஆன்சர் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியாக இருக்கிறத பிக் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா டைம் ட்ராக் பண்ணுறது தான், வேற என்ன. ஸோ அதில் வந்து ஒரு கொஸ்டினில் ரொம்ப நேரமாக டைம் எடுத்துக்காதீங்க. ஸோ அது வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தப்பான இப்போ வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா 4 ஆப்ஷன் இருக்கும். ஓகேயா? ஸோ அந்த 4 ஆப்ஷனில் 5 ஆப்ஷனில் உங்களுக்கு எது கண்டிப்பாக தெரியும், இது இருக்கவே இருக்காது, அன்ரிலேட்டபிளாக இருக்கும், இருக்கவே இருக்காது, ஆன்சராக சம்மந்தமே இருக்காது. ஸோ அதை வந்துட்டு அந்த மாதிரி இருக்க ஆன்சர்ஸை ஃபர்ஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சரை பிக் பண்ணுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆத்தர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் பவுண்ட்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்துட்டு ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்கையும் நான் லிங்க்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஹவ் டு ப்ரெடிக்ட் த அன்பிரடிக்டபிள், த ஆர்ட் ஆஃப் அவுட் ஸ்மார்ட்டிங் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன். அதாவது ஒரு கரெக்டான விஷயத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது முக்கியமாக அந்த கொஸ்டின்ஸ்ன்னு வரும்போது. ஸோ அந்த புக்கில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது ஒரு 100 டெஸ்ட் வச்சு ரிசர்ச் பண்ணதில், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 100 டெஸ்ட் வச்சு ரிசர்ச் பண்ணதில், அதாவது எப்படின்னா 2 ஆப்ஷன் தான், ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் பிக் பண்ண சொன்னப்போ அதிகமாக எல்லாரும் பிக் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ஸோ இது ட்ரூ அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் 56% வந்து ட்ரூ தான் எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபால்ஸ் வந்து வெறும் 44% தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கெஸ் பண்ணுங்க. ஸோ கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு, அதாவது கரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது அதே புக்கில் அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் இப்போ வந்து ஏபிசிடி அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்குன்னா இந்த 4 ஆப்ஷனில் சி தான் கரெக்டாக இருக்கிறதுக்கு 23% 25% சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று டி, சப்போஸ் 5 ஆப்ஷன்ஸாக இருந்து இ அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த இயும் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக நம்ம வச்ச டெஸ்ட் இப்போ வரைக்கும் எல்லாரும் அட்டன் பண்ண டெஸ்ட்டில் கடைசியில் கீ ஆன்சர் பார்த்தா ஒன்று சியாக இருக்கும், இல்லைனா ஆப்ஷன் இயாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா த ஆல் தி அபவ், நன் ஆஃப் தி அபவ், அந்த மாதிரி கடைசி ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் 54% கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இது வந்து முழுக்க வில்லியம் பவுண்ட்ஸ்டோனுடைய கெஸ்ஸிங் அண்ட் ரிசர்ச். ஸோ இது வந்து நான் சொல்லலை, ஸோ அந்த புக்கில் அவர் சொல்லியிருக்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நான் எல்லாத்துக்கும் நான் ஆல் டே பவ் மார்க் பண்ணேன், பட் ஆனால் தப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிடாதீங்க, படிச்சுட்டு போங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கெஸ் பண்ணீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கொஸ்டினை படிக்கும்போது க்ளோஸாக ரீட் பண்ணுங்க. அதாவது விச் ஆர் ஃபாலோயிங் ஆர் நாட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாட் இல்லாமல் வெறும் ட்ரூவாக இருக்கிறத மட்டும் பிக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். கடைசியாக வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸை கரெக்டாக பிக் பண்ணி சோர்ஸஸ்லாம் கரெக்டாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து கிராக் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லா எக்ஸாம்லையுமே என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து
ப்ரைமரியாக ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுத போகிறது எம்சிக்யூ கொஷின் செட்டு தான். ஸோ அதை வந்து ப்ராப்பராக பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.